ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் த டார்க். இது சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் விஷால் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா, ஒரு கற்பனையான உலகம் இருக்கும். அந்த உலகத்துல எல்லாரும் அழிஞ்சிடுவாங்க. அதுல ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அவங்கதான் அந்த உலகத்தோட மக்கள் தொகையை அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையான ஸ்டோரி பேஸ் பண்ண படம் தான் ஆஃப்டர் தி டார்க். வாங்க கதைக்குள்ள போவோம். அடுத்து ஸ்டார்ட் பண்ணா ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் சேர்ந்து கசமுசா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயினி பார்த்தா டைம் ஆயிடுச்சு, வாடா கிளம்பி காலேஜ் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி ஹீரோ கிட்ட சொல்லுற. அப்போ அதுக்கு ஹீரோ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், நீ கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கட் பண்ணா டைம் 8:45 ஆயிடுச்சு. பச்சை இவ்வளவு நேரம் தூங்கிட்டுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா கிளம்பி காலேஜுக்கு போறான். அப்போ அந்த டோரை திறக்கிறதுக்கு அந்த காலேஜோட ப்ரொஃபசர் வராங்க. ஏன் இப்படி பண்ற, டெய்லியும் லேட்டா வர, இன்னைக்கு காலேஜோட கடைசி நாள், இன்னைக்குமா லேட்டா வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க உள்ள வர சொல்றாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த ஹீரோயின் அங்கதான் படிக்கிறாங்க. ஆக்சுவலா 2 பேருமே ஒரே கிளாஸ் தான். விலாசபி பத்தி எடுக்கிற இந்த ஒரு கிளாஸ் ரூம்ல 2 பேருமே ஒன்னாதான் படிக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த ப்ரொஃபசர் இன்னைக்குதான். உங்களுக்கு கடைசி நாள் விலாசபி பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக இன்னைக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். அதுல யார் யாரெல்லாம் அதிக ஸ்கோர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கடைசி நாள் சார், இன்னைக்குமா டெஸ்ட் வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு ப்ரொஃபசர், நான் இன்னும் உங்களுக்கு மார்க் போடல, அதனால நான் இப்ப வைக்கிற டெஸ்ட்ல தான் நீங்க எப்படி ஸ்கோர் பண்றீங்கன்னு வச்சு நான் உங்களுக்கு மார்க் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாங்க. சோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட கற்பனைய பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். உங்களோட கற்பனைய பத்தி என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரோபோஸ் சொல்றாங்க. அதுக்கு ஒரு பையன் சொல்றான், என்னோட கற்பனையில பாத்தீங்கன்னா, நான் ஒரு யூனிவர்சிட்டியில இருக்கிறப்போ எனக்கு ஒரு குரங்கு டைப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாங்க. இன்னொரு பையனோட கற்பனையில பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டூடெண்ட் தண்டவாளத்தில் யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபசரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. 2 பேரை நோக்கியுமே ட்ரெயின் வேகமா வந்துகிட்டு இருக்கு. எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு தெரியல. அதுக்கு அங்க இருந்து ஒரு பொண்ணு, இது என்னடா பெரிய விஷயம், ஒரு வெயிட்டான ஆளை தண்டவாதத்துல தள்ளி விட்டு ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்து விடும், அப்போ எல்லாருமே காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ப்ரொஃபசரும் கடுப்பாயிடுறாங்க. இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா, தன்னோட கற்பனையில நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டாஸ்க் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுல பாத்தீங்கன்னா, யாருமே என்ன காப்பாத்தல, என்ன கீழே விழுக விட்டுறாங்க, நான் நல்ல வேற பாராசூட் போட்டு இருந்தேன், அதனால தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபஷன் சொல்றாங்க. நீங்க யாருமே பிலாசபி ஸ்டூடெண்ட் கிடையாது போலியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அலமாரியில இருந்து ஒரு பொட்டியை எடுக்கிறாங்க. இங்க பாருங்க காய்ஸ், இது ஆக்சுவலா ஒரு பீல் குட் மாதிரி தான் இருக்கும், நீங்க எதுவும் பயப்படாதீங்க, உங்களை எல்லாருமே ஒரு கற்பனையான உலகத்துக்கு ஆச்சரிய போயிட்டு இருக்க பத்துமா, நீங்க 20 பேர் இருக்கீங்க, 20 பேருமே 2 டீமா பிரிவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்குமே தனித்தனியாக அந்த பெட்டியிலிருந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோனிக்கு மட்டும் அந்த பெட்டியை லைட்டா குலுக்கிட்டு கொடுக்குறாங்க. அப்படியே அவன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லற, பெரிய தொழிலா இருக்கிறவங்க ஒரு டைமும், சின்ன தொழிலா இருக்கிறவங்க ஒரு டீமும் அப்படிங்கிற மாதிரி 2 டீமா நீங்க தெரிஞ்சுக்கணும், 10 பேரை அப்படிங்கிற பேரை அந்த ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றாங்க. அப்படி அந்த ப்ரொஃபசர் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன் பை ஒன்னா அவங்களுக்கு என்ன தொழில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரொஃபசர் கண் எடுத்து அவனை சுட்டுடுவாங்க. ஆக்சுவலா அந்த 20 பேர் தான் அந்த கற்பனையான உலகத்துல இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரொஃபசர் பட்டு நானும் உங்க கூட வர்றதுனால 20 பேர்ல ஒரு ஆளு கம்மியா தான் ஆகணும், அதனாலதான் சுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் ஏற்படுத்து. அங்க ஒரு பங்கர் வச்சிருப்பாரு. அந்த பங்கரோட பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ப்ரொஃபசர். அப்படியே பாத்தீங்கன்னா 2 பிரிஞ்சு சித்தி முத்தி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரிஜினலான உலகத்துல கிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கற்பனையான உலகத்திலுமே கிஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு முழுக்க கற்பனை மட்டும்தான். அவங்க ரியல் லைஃப்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்கள வச்சு அந்த 20 பேரை மட்டும் வச்சு ஒரு கருப்பையான ஒரு உலகத்துல என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபசர் செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு எல்லாரும் ஓடி போய் பார்த்தா அதுல ஒரு 10 பேர் பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபசர் அனுப்பியிருப்பாரு. அந்த 10 பேரை பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபசர் சுட்டு கொண்டு இருப்பாரு. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு இந்த 10 பேருமே லூசு தான், இங்க இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நான் உங்களை 10 பேர்ல ஒரு ஆளை கொன்னுதான் ஆகணும், அப்பதான் நான் உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாங்க.
அதுக்கப்புறம் அந்த 10 பேரும் ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. நம்ம உயிரோட இருக்கணும்னா இந்த ப்ரொபஷன் கழட்டி விட்டு இன்னும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே அந்த ப்ரொஃபசர் அசந்த நேரமா பார்த்து அந்த இன்னொரு 10 பேரும் அந்த பங்கருக்குள்ள போயிறாங்க. பங்கரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அந்த ப்ரொஃபசர், எனக்கு மட்டும்தான் அந்த பங்கரோட பாஸ்வேர்ட் தெரியும், மரியாதையா இங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க எதுவுமே கண்டுக்காம அவங்க உள்ள போயிடுறாங்க. அப்படியே அங்க இந்த சார் பாத்தீங்கன்னா உட்காந்துடுறாங்க டோருக்கு பக்கத்துல. அவங்களோட உடம்புல பாத்தீங்கன்னா தோல்ல உறிஞ்சி வரும். அங்க ரேடியேஷன் அதிகமா இருக்கும். ஆட்டாமிக் பாமால எல்லாம் பிடிச்சி சிதறனால டேட்டிசின் அதிகமாக இருக்கும். அதனாலதான் அவங்களோட தோல்லாம் உறிஞ்சு வருது. ஆனா அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம எல்லாருமே ஜாலியா அங்க இருக்காங்க. அங்க ஒரு வருஷத்துக்கு உண்டான சாப்பாடு அங்கே இருக்கும். எல்லாம் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஜிம் பண்ணிட்டு அப்படி எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயினி அங்க வெளியே வந்து பாக்குறாங்க. சார் பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கிய நிலையில ஒரு பேப்பரை வச்சு காமிக்கிறாங்க. இங்க பாரு, எனக்கு மட்டும்தான் எக்ஸிட் கூட தெரியும், மரியாதை என்ன உள்ள விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சாரு. ஆனா அது எதுவுமே கண்டுக்காம நம்ம ஹீரோயினி உள்ள போயிடுறாங்க. கட் பண்ணா அந்த சார் இறந்துடுறாங்க. அவங்களோட உடல் நாய்களை கடிச்சு தின்னுட்டு இருக்கோம். அதை பார்த்து ஒரு விதமான பயம் ஏற்படுது ஹீரோனிக்கு. ஆனா பெருசா ஏதும் கண்டுக்காம உள்ள போயிறாங்க. எல்லாருமே ஜாலியா ஹீரோ ஹீரோயினிலும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அங்க இருக்க சாப்பாடு எல்லாம் தீந்து போயிடுது. நம்ம வெளியே போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாதான் இந்த பங்கர்ல வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போறதுக்கு ட்ரை பண்றாங்க. என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. கட்டையை எடுத்து உடைச்சு பாக்குறாங்க. பட் அந்த கதவை திறக்கமுள்ள ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒத்தவன் அங்கே மயங்கி இறந்துட்டா சரி வேற வழி இல்ல, அவனை கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஏன் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் அதுவும் அவங்களுக்கு போதாது. ஒரு கட்டத்துல 10 பேருமே மயங்கி அங்க இறந்து போயிடுறாங்க. கட் பண்ண திரும்ப நிஜ உலகத்துல காமிக்கிறாங்க. அந்த ப்ரொஃபசர் பாத்தீங்களா, நீங்க யாருமே சர்வே பண்ணல, இந்த டெஸ்ட்ல நீங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சார் சொல்றாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட், இந்த கேமை பத்தி எங்களுக்கு எந்த ஒரு விவரமும் தெரியாது, அதனாலதான் நாங்க தோத்து போயிட்டோம், இன்னொரு கேம் வைங்க, அதுல நாங்க ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த சாரும் ஓகே சொல்லி இன்னும் ஒரு கற்பனையான உலகத்துக்கு கொண்டு போறாங்க. முன்னாடி இருந்த ஒரு உலகத்தோட இது ஆப்போசிட்டா இருக்கும். இது முழுக்க முழுக்க ஒரு பாலைவனமான ஒரு உலகமா இருக்கும். போன வாட்டி அந்த உலகத்துல எந்தெந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் வச்சாங்களோ அந்த சாரு, அதே மாதிரி இந்த உலகத்திலயும் அதே மாதிரி சீட்டு கொடுத்து யார் யாரு என்னென்ன கொஸ்டின்ல இருக்கிறீங்க 2 டீமா புரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2 டீமா பிரியும் போது லாஸ்டா ஒருத்தவன் போன வாட்டி சுட்டு கொண்டு இருப்பாங்க, இல்ல அவனையே திரும்ப இந்த உலகத்திலுமே சுட்டு கொண்டுடுவாங்க அந்த சார். இப்போ இந்த கேம்ல ஒரு சில மாற்றங்கள் மட்டும் பண்ணிருப்பாங்க. கற்பனை உலகத்துல என்ன ஜென்ரே இருக்கிறார்களோ இந்த உலகத்தில் அதே மாதிரி இருக்க முடியாது. பொதுவாக சொல்லணும்னா அங்க நீங்க ஆம்பளையா இருப்பீங்க, இங்கேயா வந்தா இங்க கேவா தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு 2 டீமா பிரிகிறார்கள். ஒரு டீம் பங்கருக்குள்ள இருக்கணும், இன்னொரு டீம் சர்வே பண்ண போறாங்க. இந்த டீமுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எங்க பார்த்தாலும் மாட்டைக்கா இருக்கு, நம்ம எப்படி சர்வே பண்றது அப்படிங்கிற மாதிரி தெரியாம ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க. இன்னொரு டீம் பங்கருக்குள்ள சேஃபா போய் சேர்ந்துடுறாங்க. இப்ப அந்த 10 பேரும் அந்த பங்கருக்குள்ளதான் ஒரு வருஷம் சர்வே பண்ணணும். அங்கே இருந்து மக்கள் தொகை அதிகரிக்க அவங்களே ரிலேஷன்ஷிப்ல இருந்து புள்ள பெத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. ஹீரோயினி நைட்டி எழுதி வராங்க. ஹீரோ பாக்குறதுக்கு இதுல ஹீரோ ஒரு கேயா இருப்பாங்க. அதை பார்த்துட்டு கடுப்பாகி ஹீரோயினி சார் கூட ஒன்னா இருக்குன்னு பாப்பா. அப்போ கட் பண்ணா மறுநாள் காமிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களோட பார்ட்னரை தேர்ந்தெடுத்து 6 மாசம் ஒன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஹீரோயினி சார் கூட இருக்கிறாங்க, ஹீரோ இன்னொரு கே கூட இருக்கிறான். அப்படியே 6 மாசம் போகுது. பட் இருந்தாலும் யாருக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரி தெரியல. அதுல கடுப்பான அந்த சாரு, நீங்க எல்லாரும் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்ணை காமிக்கிறாங்க. இதுல கடுப்பான ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் பென்சிலை எடுத்து அவங்க தலையிலேயே குத்திடுவாங்க. சாரோட மண்டையில அதுல கடுப்பான சாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்கரோட டோர் கிட்ட போய் எதிர்பார்க்காத நேரத்துல டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. வெளியே இல்ல அட்டாமிக் பாமா வெடிச்சிட்டு இருக்கு. அதனால அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த பேங்கருக்குள்ளேயும் வந்து இந்த ஒரு போட்டியிலுமே தோத்துறாங்கலாம். நீங்க இந்த வாட்டிங்க தோத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சார் சொல்றாங்க. அதுக்கு அந்த பசங்க எல்லாம் இன்னொரு வாட்டி கெஞ்சி கேக்குறாங்க, சார் இன்னொரு வாட்டி வைங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா நீங்க 10 பேரா 2 டீமா பிரிச்சு அனுப்பி விட்டுருங்க. எப்ப பார்த்தாலும் அட்டாமிக் பாமா வெடிக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்க. ஏன் அட்டாமிக் பாமா வெடிக்கணும்? எப்பவுமே இந்த வாட்டி ஒரு 5 ஆண்டுக்கு எங்களை அனுப்புங்க. எப்பயும் போல நாங்க 2 டீமா இருக்கட்டும், ஒரு டீம் உள்ள இருக்கட்டும், ஒரு டீம் வெளியே இருக்கட்டும், வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அட்டாமிக் வர்ற மாதிரி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த சாரும் அந்த கண்டிஷனுக்கு எல்லாம் ஓகே சொல்லிட்டு சீட்டு திரும்ப கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றான். எல்லா டைமும் ஹீரோக்கு கொடுக்கும் போது மட்டும் அந்த பாக்ஸை குழிக்கிட்டு கொடுக்குறாங்க. அதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டவுட் பட்டு அந்த பாக்ஸை எடுத்து பார்க்கலாம். அவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு கார்டு வர மாதிரி அதுல செட் பண்ணி இருக்காங்க. அந்த சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன் பேப்பர் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, இந்த கிளாஸ்லயே இவங்க தான் டாப்பர், இவ சேஃபா இருந்தா மட்டும்தான் நீங்க எல்லாம் பாஸ் ஆக முடியும், அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி வாங்க கற்பனை உலகத்துல போலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா காமிக்கிறாங்க. அதுல சர்வே பண்ற டீமுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அங்க அட்டாமிக் பாம் வெடிக்கும். அதனால அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா பங்கருக்குள்ள இருக்கணும். இல்ல அந்த டீம் பாத்தீங்கன்னா அதுக்காக ஹீரோயினி அந்த சாரு கிட்ட நைஸா பேசி
அந்த பாஸ்வேர்ட் கேட்கணும் ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு அந்த சார் சொல்ல மறுத்துறாங்க. சார் அந்த மாதிரி ஒரு சொன்னதுனால ஹீரோயினி ஒரு பிளான் போடுறாங்க. அந்த 20 பேருமே கூப்பிட்டு ஒரு பெயின் போடுறாங்க. நம்ம இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா நம்ம சார் அதை கழட்டி விடணும், அவங்களதான் தோற்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்றாங்க. அதுக்கு அந்த 20 பசங்களும் அதுக்கு ஓகே சொல்றாங்க. கட் பண்ணா அந்த சாரு பங்கருக்குள்ள இருந்து ஒரு துப்பாக்கி எடுக்கிறாங்க. எல்லா உலகத்திலுமே அந்த பங்கர் சேமா தான் இருக்கும், அதுக்குள்ள வச்சிருக்க பொருளும் சேமா தான் இருக்கும். அந்த மாதிரிதான் அந்த சாரு அங்க துப்பாக்கியில மறைச்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த துப்பாக்கி எடுத்துட்டு வெளியே வரும்போது, என்னடா நீங்க 20 பேரும் ஒன்னா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ரூல்ஸ் நீங்களே மாத்துறீங்களா? அப்படியெல்லாம் நீங்க மாத்த முடியாது, நான் தான் மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் சொல்றத கேட்கலன்னா நீங்க இங்க வெளியே மாட்டிப்பீங்க, இந்த வாட்டி நீங்க தோத்துருவீங்க, அந்த பங்கர் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சார் சொல்றாங்க. அதுக்கு பசங்க எங்களுக்கு நீங்க கூட சொல்ல வேணாம், ஆல்ரெடி எங்களுக்கு கூட தெரியும் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி அந்த பங்கர் டோரை ஓபன் பண்றாங்க. இவங்களுக்கு எப்படி இந்த கோடு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சாரு ஒரு ஷாக்கிங்கா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒண்ணு காமிக்கிறாங்க. போன வாட்டி நீங்க எல்லாருமே தோத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பங்கரை சார் ஓபன் பண்ணும்போது அங்கிருந்து ஒரு பொண்ணு அதை நோட் பண்ணிடுறா. அதை வச்சுதான் இந்த வாட்டி ஓபன் பண்ணியிருக்காங்க. மரியாதை நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி துப்பாக்கியை காட்டுறாங்க. நீங்க மட்டும்தான் துப்பாக்கி நீட்டினீங்களா, நானும் துப்பாக்கியை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவும் ஸ்டாரோட பெரிய துப்பாக்கியை எடுத்து நைட்டு வாங்க. இவனுக்கு எப்படி துப்பாக்கி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது கட் பண்ண போன வாட்டி பங்கர் இல்ல சாரு ஒரு துப்பாக்கி எடுக்கும்போது அதை நோட் பண்ணிடுவாங்க ஹீரோயினி. அதை வச்சுதான் இந்த வாட்டி ஹீரோயினி சொல்லிதான் இப்ப ஹீரோ துப்பாக்கி எடுத்திருப்பாங்க. சரி நீங்க எப்படியாச்சும் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இப்போ 10 பேரும் ஒரு பங்கருக்குள்ள போயிடுவாங்க. இன்னொரு 10 பேர் நீங்க சர்வே பண்ண போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த 10 பேர் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க ஆளு கூப்பிட்டு வேற ஐலாண்டுக்கு போயிடுவாங்க. ஜாலியா இருக்கிறதுக்கு இங்க பங்கர்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்பெல்லாம் சாப்பாடு தேவைப்படுதோ அப்பெல்லாம் வெளியே போயிட்டு வராங்க. அப்படியே 3 மாசம் ஓடிடுச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து அவங்க ஐலாண்டுல விழுகுது. வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லிட்டாங்க, ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து விழுகுது. அந்த சமயத்துல ஒருத்தவங்க தாடி எல்லாம் வளர்த்து பரதேசி மாரி வர்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த சாரு தான் அந்த காட்டுக்குள்ள இருந்து சர்வே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே துப்பாக்கியை நீட்டி நீங்க இந்த வாட்டியும் தோத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண எல்லாரும் ரியல் லைஃப்க்கு வந்துருவாங்க. நீங்க எல்லாம் தான் இறந்து போனீங்க, ஆனா நாங்க 10 பேருக்கு இன்னொரு ஐலாண்டுக்கு போய் ஜாலியாக இருந்தோம். அதுல ஒரு பையன் தண்ணியில விழுந்து செத்துட்டான், இன்னொருத்தன் தேங்காய் விழுந்து செத்துட்டான். மிச்சம் நானும் 6 பொண்ணுகளும் இருந்தாங்க. நான் ஒருத்தன் போதாதா? ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணுங்க இருந்தாலும் 6 நாளைக்கு 6 பொண்ணுங்க. இவங்கள வச்சு என்னல அதிக குழந்தைங்க பெத்து எடுத்திருக்க முடியும், அதிகமா இனப்பெருக்கமும் செஞ்சிருக்க முடியும். இந்த போட்டியில நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சார் சாகாகி, சரி நீங்க எல்லாருமே பாஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் வெளியே போறாங்க. ஹீரோயினி மட்டும் அங்க சார் கிட்ட இருந்து பேசுறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. சாருக்கு ஹீரோயினி மேல ரொம்ப ஆசை, அதனாலதான் எப்படியாச்சு இவங்களை கரெக்ட் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயினி ஹீரோ கிட்ட இருந்து எப்படியாச்சு பிரிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக பல திட்டங்களை போட்டு இருப்பாங்க. ஆனா அது எதுவுமே சரி வந்து இருக்காது. ஆனா இந்த ஒரு விஷயம் ஹீரோயினிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் நான் பொறுத்து போய் இருந்தேன், எனக்கு அவன் தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அப்படியே அந்த சாரு தனியா உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு அவங்க ரூம்ல போய் உட்காந்து டிராவ துறக்குறாங்க, துப்பாக்கியை காமிக்கிறாங்க. அப்படி ஆஃப்டர் தி டார்க் என்ற படமும் முடியுது. இதுல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஹீரோ பேரு ஜேம்ஸ், ஹீரோயினி பேரு பெட்ரா.